ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இன்னும் சற்று நேரத்திலே நீ முகம் வளரும்படி அற்புதமான இந்த வியாழன் நாளில் நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். நீ தேடிய உனக்கான விஷயமும் உன் மனதை மகிழ்விக்கக்கூடிய விஷயமும் உன் வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்றி அமைக்கக்கூடிய விஷயமும் இப்போது உன்னிடமே வந்து சேரப்போகுது. நீ தொலைச்சதெல்லாம் உனக்கு திரும்ப கிடைப்பதற்கான நேரம் வந்துவிட்டது என் செல்லமே. நீ எதிர்பார்த்தது பொருளாகவோ அல்லது மனிதர்களாகவோ அல்லது நல்ல ஆரோக்கியமாகவோ மனநிலைக்கு நிம்மதியாகவோ எதை கேட்டிருந்தாலும் சரி, நீ எதிர்பார்த்த எல்லாவற்றையும் உனக்கு கொடுத்து சந்தோஷமா நிம்மதியாக நீ வாழ்வதற்கான வேலைகளையும் செய்து முடிப்பேன். எதையோ எதிர்பார்க்குறோம், எதுவுமே கிடைக்க மாட்டேங்குதுன்னு நீ வாழ்க்கையில் விரக்தியோடும் வருத்தத்தோடும் வாழ்ந்த காலங்கள் எல்லாம் முடிஞ்சு போச்சு. நீ கேட்ட எல்லா விஷயங்களையும் இப்போது உன் வாழ்வில் நடத்தி முடிக்க நான் வந்துட்டேன். சில வருடங்களுக்கு முன்பாகவோ சில மாதங்களுக்கு முன்பாகவோ கூட நீ கேட்டதையெல்லாம் உனக்கு நடத்தி கொடுத்தேன் தானே. இப்போது உனக்கு சில விஷயங்கள் கஷ்டத்தை தருவதாக இருந்தாலும் இது தொடர்ந்து நீடிக்கும்படி நான் விட்டுட மாட்டேன். நீ என்னிடம் வைத்த பிரார்த்தனைகளையும் என்னிடம் விரும்பி கேட்ட விஷயங்களையும் நீயே மறந்து போனாலும் அதை உனக்கு கொடுக்க நான் மறக்க மாட்டேன் என் செல்லமே. இப்போது பாரு, இனி நடக்க போகிறதெல்லாம் நீ எதிர்பார்த்ததும் ஆசைப்பட்டதும் கிடைக்கும்படி சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் உனக்கு சாதகமாக மாறப்போகுது. நீ எதிர்பார்த்தபடியே உன் பிரச்சனைகளையெல்லாம் தீர்த்து வச்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க நான் முடிவெடுத்துட்டேன். உன் வாழ்க்கையில் வீசும் புயலை எதிர்கொள்ளக்கூடிய சக்தியை நீ பெற்றுவிட்டாய் என் செல்லமே. இத்தனை நாள் கஷ்டங்களை அனுபவிச்ச உன் வாழ்க்கையில் இனி மீதி வாழ்நாளை சந்தோஷமாய் வாழும்படி நான் செய்து காட்டுவேன். உனக்குள்ளேயே இருந்து உன் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக நான் மாறுவேன். நீ எதிர்பார்த்தபடியே உன் நோக்கங்களையெல்லாம் நிறைவேற்றி கொடுக்க தயாராகிவிட்ட நான் உன் வாழ்க்கைக்கும் ஒரு அர்த்தத்தை கொடுக்க போகிறேன். சாயப்பா, உங்களையே நம்பி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற என் வாழ்க்கையில் தோல்விகளும் துன்பங்களும் தான் வருது, எப்போது நல்லது நடக்கும்னு, உன் வாழ்க்கை எப்போது வசந்த காலமாக மாறும்னு எதிர்பார்த்து எதிர்பார்த்து காத்து கொண்டே இருந்தாயல்லவா. இதோ உனக்குள் இருந்து உன்னை வழி நடத்தக்கூடிய நான் உன் வாழ்வில் எல்லாம் சரியாக நடக்கும்படி அருள் செய்ய ஓடி வந்துட்டேன். உனக்கு விதிக்கப்பட்ட உன் வாழ்க்கையில் சில உறவுகளை கையாளுவது உனக்கு கடினமாக இருக்கலாம். அவர்களும் அவர்கள் சுயநலமே பெருசுன்னு நீ துன்பப்பட்டாலும் பரவாயில்ல, கவலைப்பட்டாலும் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு அவங்க வாழ்க்கையவே பெருசாக நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்கலாம். எனது அன்பு குழந்தையே, இங்கு எதுவுமே உன்னுடையதும் கிடையாது, உனக்கானதும் கிடைக்காது. யாரையும் நம்பி நான் உன்னை பிறக்க வைக்கலையேன்னு செல்லமே. உனக்கு தேவையானது எல்லாம் செய்கிறதுக்கு உன் சாயப்பா நான் வந்திருக்கேன். உன் கர்ம வினைகளுக்கு ஏற்பதானே இப்போது நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க. கூடிய சீக்கிரமே இந்த மாயைகளெல்லாம் விலகி துன்பத்திலிருந்து உன்னை பாதுகாக்க நான் ஓடி வந்துடுவேன். ஒவ்வொரு தாழ்விலும் உனக்கான வாய்ப்பு நிச்சயமாக ஒளிந்திருக்கிறது தானே. இத்தனை காலம் கஷ்டப்பட்ட உன்னை இனி ஏற்றத்தோடு இரட்டிப்பு மகிழ்ச்சியோடு வாழும்படி நான் செய்ய போகிறேன். எல்லா துன்பங்களிலிருந்தும் என்னை விடுவித்து உனக்கான சந்தோஷத்தை தர நான் தயாராகிவிட்டேன் என் செல்லமே. உன்னை வீழ்த்தியவர்களுக்கு நீதான் பதில் சொல்லணும்னு வைராகியத்தோடும் மன உறுதியோடும் அதற்கான வேலைகளை செய்து முன்னேறுவதற்கும் முயற்சி செய்து கொண்டும் துடித்து கொண்டும் தானே இருக்கிறேன். கவலைப்படாமல் எழுந்து ஓடிவா. உனக்கான பாதை உன் கண் முன்னாலே விரிந்து வரும். எல்லாமே சரியாக நடக்கும்போது நடக்கும்னு நம்பிக்கையோட காத்திரு. உனக்கான விஷயங்களை இப்போது உனக்காகவே நீ எதிர்பார்த்தது போலவே நடத்தி முடிக்கிறேன். பொறுமை இருந்தால் உன் சாயப்பா நானும் உன் கூடவே இருப்பேன். எல்லாமே ஒரு நாள் மாறும் என நம்பிக்கையோடு இப்போது நடப்பதையெல்லாம் ஏற்றுக்கொள் என் செல்லமே. நீ என்ன செஞ்சாலும் எங்கே போனாலும் இந்த சாயப்பாவை மட்டும் உன் சிந்தனையில் வைத்து செயல்பட்டால் போதும். நடக்கும் எல்லாமே உனக்கு நன்மையாக மாறும். எல்லா விஷயங்களையும் பெறுவது மட்டும் அன்பு கிடையாது, கொடுப்பதும் அன்புதானே. என் அன்பு பிள்ளையான உனக்கு தேவையான அன்பை நான் கொடுக்கிறேன். சுற்றி நடந்தவைகளை பற்றிய உன்னுடைய கண்ணோட்டத்தை நீயே மாற்றிக்கொள்ளும்படி எல்லாமே உனக்கு சாதகமாக மாறும். நீ நினைத்ததற்கு முற்றிலும் மாறாக எல்லா விஷயங்களையும் நீ நினைத்தது போலவே நடத்தி முடித்து இனிமே எந்த துன்பமும் உன்னை தீண்டாதவாறு உன்னை பாதுகாப்பேன். நல்லதே நடக்கும்.